மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். மிதுனம் மற்றும் கடகம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ என்ன நடக்கப் போகின்றது? உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு, ராகு கேது பகவான்கள், சனி பகவான், குரு பகவானினுடைய அமைப்பு, இதெல்லாம் பொறுத்து எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு செல்வீங்க அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி மிதுனம் ராசி, கடகம் ராசி, இதில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். அடுத்ததாக மிதுனம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம். இரட்டையர்களை சின்னமாக கொண்ட மிதுனம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உடன் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்றத அறிவதற்காக காத்திருப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல துல்லியமாக நீதி வழங்குவதில் வல்லவர்கள் நீங்கள். நெருங்கி பழகிய நண்பர்களிடம் கூட உதவி கேட்க தயங்குவீங்க. எங்கேயாவது கேவலமாக நினைச்சிட போகிறாங்களோ அப்படின்ட்டு தவிர்ப்பீங்க. அலுவலக வேலைகளை இழுத்து போட்டு கொண்டு ஆர்வத்தோடு செய்வீங்க. பாராட்டு கிடைத்தாலும் மற்றவர்களை அனுசரித்து போக தெரியாது உங்களுக்கு அப்படின்றதுனால பதவி சலுகைகள் பெறுவதில் சின்ன சின்ன தடைகள் நிச்சயம் ஏற்படும். வாக்கு ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அப்படின்றதுனால வானத்தில் நிகழும் மாயாஜாலங்களைப் போல உங்களுடைய மனதிலும் மாற்றங்கள் நிகழ்ந்தபடி இருக்கும். இந்த ஸ்தானம் செலவுகளையும் சேமிப்புகளையும் குறிக்கும் என்பதால் உங்களிடம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் சேமிக்கவே முடியாது. மூத்த சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு பாசம் இருந்தாலும் இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுடைய மிதுன ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சூரிய பகவான் அதிபதியாக வருவதால இளைய சகோதர சகோதரிகளிடம் அதிக அன்பு காட்டுவீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் எடுக்கும் முடிவுகள் உங்களை சில நேரங்களில் பாதிக்கும். உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகின்றார். இதனால் எப்போதும் இறை அருள் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களின் உத்தியோக ஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு பகவான் வருவதால் ஒரே இடத்தில் பணிபுரிய உங்களால் முடியாது. எங்கேயும் தேங்கி நின்று விடாமல் உங்களின் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். உங்களில் சிலர் சுய தொழில் துவங்கவும் வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் தொழிலின் நிமித்தம் காரணமாக குடும்பத்தை பிரிந்து வேறொரு இடத்தில் பணம் சம்பாதிக்க நேரிடும். மிதுனம் அப்படின்றது இரட்டை அப்படின்ட்டு பார்த்தோம். உங்களுடைய ராசி அதிபதியாக புதன் பகவான் வருவதால் பெரும்பாலும் பெருமாள் கோவில்கள் உங்களுக்கு ஏற்றவையாக அமையும். அதிலும் ஒரே தளத்தில் இரட்டை பெருமாள் அருளும் தலமாக இருப்பின் மிக மிக விசேஷம். அந்த வகையில் நீங்கள் சென்று தரிசித்து வழிபட வேண்டிய திருத்தலம் திருத்தொலைவில்லி மங்கலம். இந்த திருத்தொலைவில்லி மங்கலம் எங்கே இருக்கின்றது என்றால் திருநெல்வேலியிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. 108 திவ்ய தேசங்களில் 2 திவ்ய தேசங்கள் அருகருகே இங்கு இருப்பது மட்டும் ரொம்ப சிறப்பு. இரு கோயில்களையும் நம்மாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். முதலாவதான திருப்பதியில் எழுந்தருளும் பெருமாளின் திருப்பெயர் தேவபிரானாகும். 2ஆவதான திருப்பதியில் அருளும் பெருமாளின் நாமம் அரவிந்த லோசனன் என்பதாகும். சேர்ந்தே அருளும் இருவரையும் தரிசித்து வாருங்கள். புண்ணிய காரியங்கள் யாவும் இனிதே நடைபெறும் அப்படின்ட்டு மிதுனம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களுக்கு 100% உறுதியாக நிச்சயமாக சொல்லலாம். அடுத்ததாக கடகம் ராசியில் பிறந்த பெண்களாகிய உங்களை பற்றி பார்க்கலாம். நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே உங்களுடைய கடகம் ராசி. 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கக்கூடிய ராசி உங்களுடைய ராசி. நீங்கள் எந்த துறையில் பிரவேசித்தாலும்
அங்கே உங்களுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் நிலைநிறுத்துவீங்க. உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வருவீங்க. உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்க செய்திடுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். இதனால் ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கிறது அப்படின்னுட்டும் ஜோதிட சாஸ்திரம் சொல்கின்றது. இதன் காரணமாக நீங்கள் வெகு விரைவில் மற்றவர்களுடைய மனதில் இடம் பிடித்து விடுவீங்க. நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீங்க. உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிர பகவான் கட்டடக்காரகராக இருப்பதால அதிநவீனமாக வீடு கட்ட விரும்புவீங்க. 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு பகவான் என்பதால பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மையை தரும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தையும் அளிக்கும் அப்படின்றத கடகம் ராசியில் பிறந்த பெண்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் கணவன் அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி சொல்லும்போது குறிப்பிடும்போது 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்துக்கும் சனி பகவானே அதிபதி அப்படின்றதுனால தீர்க்க ஆயுள் நிச்சயம் உண்டு. 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வருகின்றார். உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் பகவான் இருக்கின்றார். பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீங்க. காவல்துறை, இராணுவம், கப்பல், தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீங்க. 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பாதகாதிபதியான சுக்கிர பகவான் வருவதால உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவங்களால உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. சந்திர பகவானினுடைய ஆதிக்கத்தில் உங்களுடைய கடகராசி வருகின்றது. பொதுவாகவே சந்திர பகவானினுடைய ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அந்த வகையில் நீங்கள் திருமியச்சூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சக்தி வழிபாட்டின் இதய துடிப்பு போன்றது லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கும் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும். அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார். இங்கு வந்து லலிதாம்பிகையின் அருட்தாரையில் சில கணங்கள் நின்றாலே போதும், கடகம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்வு முழு நிலவாக மலரும் அப்படின்னுட்டு உறுதியாக சொல்லலாம்.